ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி, உயர்தரமான பயிற்சி மையம், ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், ஒரு முறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி-ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், N9, மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையங்கோட்டை. செல் 7708282921. அன்பு நேயர்களுக்கு உற்சாகமான இனிய மாலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் அன்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் வானொலி அறிவிப்பாளர் இசக்கி முத்தையா. வணக்கம் நேயர்களே. இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி மா தொலைக்காட்சியில் 43வது எபிசோடு உங்கள் மத்தியில் மனதினிக்க மகிழ்வோடு இங்கே வளர இருக்கின்றது. நிகழ்வின் நாயகனாக தன்னுடைய அர்ப்பணிப்பான விடாத முயற்சி மற்றும் கடின உழைப்பால் உயர்ந்து நிற்கும் தனிப்பட்ட ஒரு திறனாளர், ஜனாதிபதி விருது பெற்ற பிரபல பரணி இசைக்குழுவினுடைய இயக்குனர், சங்கீத வித்வான், முறைப்படி சங்கீதம் பயின்று மேடைகளை அலங்கரித்து உயிரோட்டமாக ஊர் திருவிழாக்களிலெல்லாம் உற்சாகமாய் வலம் வரக்கூடிய அன்பு தம்பி சடகுடம்பி அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்று அவரோடு இணைந்து மிக சிறப்பாக தாளவாத்தியத்தில் தன்னுடைய திறமைகளை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய விரல் வித்தகர் ராகவன் அவர்களையும் வரவேற்று இளம் வயதிலேயே கீபோர்டு கலைஞனாக அர்ப்பணிப்போடு அமைதியாக ஆழ்கடல் அலைபோல் அப்பொழுது இசை அலையை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தம்பி தங்க ராஜேஷை வரவேற்று இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இங்கே மலர இருக்கின்றது. அனிஸ் கிராண்ட் பாரடைஸ், ரேடியன்ட் IAS அகாடமி, முருகன் கோல்டு கவரிங், மகாத்மா காந்தி பள்ளி இவர்களோடு இணைந்து சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டு இதயம் தொடும் இன்னிசை நேரடி நிகழ்ச்சி இங்கே வழங்க இருக்கின்றோம். நீல மயில் மீது மயிலேறும் முருகா முருகா என் மனமேறி ஆட்கொள்ளவா, அழகனே அற்புத தமிழ் கடவுளே, தான் என்ற அகந்தை போக்கும் வெற்றி வேலனே, தான் என்ற அகந்தை போக்கும் வெற்றி வேலனே, மயிலேறி வா எங்கள் மனம் மகிழ ஓடிவா முருகா என்று மயிலேறி வர முருகனை அழைக்கின்றார் சடகோப நம்பி. உடனே வாங்க. ஞான வலம் வந்த நீரா என கருண வேணும்
திண்ணைக்கு உகந்தவனே கந்தனே குகனே நீல எழிமீது ஞானம் உதவந்த நீதான் எனக்கு உடன் வேணும் முருகா நீல மயில் மீது ஞானம் உதவந்த நீதான் எனக்கு உடன் வேணும் முருகா முருகா முருகா. இசை மட்டும்தான் திகட்டாதது. ஆமாண்ணே. எப்பொழுது கேட்டாலும் இதயம் லேசாகும். லேசாகும். ஆனால் இது இசை என்பது இறைவனுக்கு அருகில் அழைத்து செல்கின்ற அற்புதமான ஆற்றல் படைத்தது. ஆமாண்ணே. இசையில் பாடிக்கொண்டிருப்பவர் அதை ரசித்துக் கொண்டிருப்பவர் இரண்டாக கலந்து நான் என்கின்ற அந்த எண்ணம் மறைந்து அவர்கள் இயல்பாகவே மாறிவிடுவார்கள். இயல்பாக தியானத்தினுடைய ஒரு முதல் முக்கியப்படி இசை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய விஷயம் நினைக்கிறேன். அதனால சாதாரண விஷயம் அல்ல இசை என்பது. அது ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அதை மனம் திறந்து அறிவை உட்புகுத்தாமல் இயல்பாய் குழந்தையை போல் எதுவும் தெரியாதவரை போல் அதை ரசிக்க பழகினால் இறைவன் அருகில் அப்படி போயிட்டு வந்துடுவாங்க. இசைக்கு அவ்வளவு பெரிய சக்தி அப்படி வந்துடுவாங்க. அதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்று உளவியலாளர்களும் பெரிய அறிஞர்கள் பெருமக்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள். பெரிய விஷயத்தை ஆண்டவன் கொடுத்திருக்கான். அது உங்கள்ட்ட இருக்கு. ரமலானுடைய 15வது தினம் நோன்பு தினம். ஆமா. இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் வைராக்கியமாக இந்த நோன்பை கடைபிடித்து அவர்கள் இறைவனை தொழுது பிறருக்கும் அந்த நோன்பை திறக்கும் சமயத்தில் உணவளித்து அவர்கள் மகிழ்கின்ற இந்த ஒரு உன்னதமான தருணம். அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே என்று பாடப்போகிறீர்கள். நோன்பிருந்து வைராக்கியமாக பசியை அடக்கி இறையை உணர இறையை வணங்கி ரமலான் நோன்பை கடைபிடிக்கும் அனைவருக்காக குறிப்பாக அனீஸ் கிராண்ட் பாரடைஸ் வழங்கும் இந்த இனிய பாடல் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக சடகோப நபி மா தொலைக்காட்சியின் வாயிலாக பாடி மகிழ்விக்க வருகிறார். அனீஸ் கிராண்ட் பாரடைஸ் அதிபர் அவருடைய குடும்ப சகோதரி ஃபாத்திமா அவர்கள் மற்றும் குழுமத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த பாடலை பொதுமக்களுக்காக சமர்ப்பிக்கும். வாங்க கலக்கிடுங்க. அருள்மழை பொழிவாய் ரகுமானே அருள்மழை பொழிவாய் ரகுமானே ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே அண்ணல் நபியை தந்தோனே அருள்மழை பொழிவாய் ரகுமானே ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே அண்ணல் நபியை தந்தோனே அருள்மழை பொழிவாய் ரகுமானே. மகத்துவம் ஓங்கும் அருஷின் தலைவா வாழ்ந்து வந்தே மகத்துவம் ஓங்கும் அருஷின் தலைவா வாழ்ந்து வந்தே நிகரில்லாத தனியோதியே நிகரில்லாத தனியோதியே இதமுடன் உயிர்கள் படைத்தவர் நீயே இதமுடன் உயிர்கள்
கடைக்கன் பார்வை கனகச்சிதமாக இருக்கிறது. ஆமாண்ணா. இதயம் தொடும் இன்னிசை நேரலையில் இது ஒரு இதமான பாடல். அடுத்த பாட்டு என்ன பாட்டு? திகட்டவே இல்லை. அடுத்த பாட்டு பனி விழும் மலர்வனம். மதுரம் போட்டுருவோம். அந்த பாடல் அடுத்து இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி 43வது எபிசோடை கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருடமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு எபிசோடிலுமே உழைப்பு இருக்கிறது, உன்னதம் இருக்கிறது, அர்ப்பணிப்பு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, ஆழமான எங்களுடைய விருப்பமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்னுடைய அப்பா கண்ணபிரான், என்னுடைய அன்பு அம்மா ருக்மணி அம்மா, என்னுடைய நீங்களே சொல்லுங்க சகோதரி துளசி நாச்சியார், மனைவி கௌசல்யா, மகா மேக்னா, அன்பு தம்பி மகன் முக்தேஷ் கண்ணபிரான், என்னுடைய அன்பு மாப்பிள்ளை தங்கச்சி மாப்பிள்ளை ஸ்ரீநாத் ஐயப்பன் அரியர் சொல்ற ஐயப்பன், என்னுடைய அன்பு வெளிநாட்டுல இருக்கிறாங்க. ஆமா, தங்கச்சி துபாயில இருக்காங்க. தங்கச்சி பையன் வந்து ஸ்ரீநாத் ரிஷிகேஷ் என்ற ரங்கநாத ஸ்தலம். இவர்களெல்லாம் இதயம் திறந்து மகிழ்வோடு ஒவ்வொரு வாரத்தையும் ஒரு திருவிழாவாக, நண்பர்கள் ஒரு இறை வழிபாடாகவே இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உங்கள் உழைப்பு இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக எனது அருமை அண்ணன் இசைக்கு முத்தையா நண்பர்கள், இறைவனுடைய ஆசி, அதே போல கீபோர்டு சக்கரவர்த்தி அன்பு தம்பி தங்கராஜ் பேட் சக்கரவர்த்தி இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம அண்ணாமலையாருடைய அருள் நிறைய நமக்கு. மகாராஜா டெக்னீஷியன் அனைவரும் மிக சிறப்பாக ஒத்துழைப்போடு இந்த இசை மழை வார வாரம் தொடர் அடைமழையாய் 1 மணி நேரம் உங்களை குளிர்வித்துக் கொண்டு இந்த பனிவிடும் மதுரம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த ராகம் வந்து வித்தியாசமான இந்த ராகம். அதாவது சலநாட்டை, இந்த ராகம் சலநாட்டை சலநாட்டை சலநாட்டைங்கிற ராகம் ரொம்ப 36வது மேளகம் தான். கொஞ்சம் கஷ்டமான ராகம். வேற இதுல வேற என்ன ஏதாவது சங்கதிகள் இருக்கா? இந்த பாட்டு நிறைய பாடல் இருக்கு. சரி. பனிவிழும் மலர்வனத்தில் பூக்களின் புன்னகைக்கு பூட்டு போட முடியுமா? அருமையான வரிகள் கவிதை. பூக்களின் புன்னகைக்கு பூட்டு போட முடியுமா? பூட்டு போட முடியுமா? தோட்டத்துக்குள்ள பூட்டு போட்டுக்கலாம். இவ்வளவு பூத்து இருக்க பூக்களுக்கெல்லாம் பூட்டு ஆட்டோமேட்டிக்கா பூத்து சிரிக்காத, மலராத, மகிழாத, மனம் பரப்பாத, அந்த மனம் பரப்பதெல்லாம் பூட்டு ஒரு பூட்டுன்னு போடுறாங்க. இதான் இயற்கை. அன்பு மாதிரி. சரி, நீங்க என்ன காட்டுங்களா அன்பு அத மாதிரி பிரபாதமா வரும். சரி. பூக்களுக்கு பூட்டு போட முடியுமா? அத்தனை இதழ்களிலும் அப்படி ஒரு புன்னகை. அத்தனை இதழ்களிலும் அப்படி ஒரு புன்னகை. மலர்கள் ஒன்று கூடி புன்னகையை பொங்க வைக்க, புன்னகையை பொங்க வைக்க, உறவுகள் மனதினிக்கும் பாடல் இசை மழையாய் தூவுகிறது உறவுகள் ஒரு தொடர்கதை என்ற பாடலுக்கு முன்பாக பனிவிழும் மலர். எப்படி பேட்ட மாத்துறீங்க? ரொம்ப பிரமாதம். போட்டு தம்பி.
கடைசியில அந்த பூ என்ன செஞ்சுச்சுன்னா மொத்தமா தேனெல்லாம் திரட்டி கையில கொடுத்த மாதிரி பனி விழும் மலர் வேணும் அப்படின்னு மலர்ந்துட்டேன்னா அது கொடுத்துச்சு. உற்சாகத்துல தேன் வந்து அந்த பூக்குள்ள அப்படி பொங்கி வெளியில வந்துட்டு எப்படி அதையும் கண்டுபிடிச்சீங்க? அது வருது நீங்க தான் தூண்டி விடுது. அந்த பூ உற்சாகத்துல பாருக்க மாட்டாரு. உற்சாகத்துல அந்த அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இருந்த அந்த பூ நடுவுல அந்த தண்டுக்குள்ள இருக்கக்கூடிய தேன் குப்புக்குன்னு மகிழ்ச்சியில மொத்தமா வெளியிட்டு உள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அதுதான் அந்த அவ்வளவு இசையில வந்து அந்த தருணத்துல தான் என்ஜாய் பண்ண முடியும். திருப்பி மீட்டெடுத்து சொல்ல முடியாது. அதுதான் இசையை கேட்கும் போது புலன்களை திறந்து வைத்து அமைதியா கேட்டால் கொரோனாவே வராது, வந்தால் நெகட்டிவ் ஆயிடும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தோட இன்னிசை நெகட்டிவ் ஆயிடும், வந்தாலும் நெகட்டிவ் ஆயிடும், ஓடி போயிடும். முதல்ல பயப்படக்கூடாது, ஜாலியா நல்ல பாட்டு கேளுங்க, உற்சாகமா இருங்க. பீதியை கிளப்பக்கூடிய செய்திகளை அடிக்கடி ரொம்ப பார்க்காதீங்க, தேவையில்லை. நம்ம நேயர்களுக்கு சொல்றோம், ஆரோக்கியமா இறை வழிபாடோட வீட்டை கையை கால முகத்தை சுத்தமா வச்சுக்கோங்க. நேரம் கிடைத்தால் வேலை இருந்தால் வேற வழியே இல்லை, வெளியில போகணும்னா மட்டும் கையுறை போட்டுக்கோங்க, முகக்கவசம் போட்டுக்கோங்க, கூட்டத்துக்குள்ள போய் நிக்காதீங்க, தனிமனித இடைவெளியை கடைபிடியுங்கள், கூட்டத்தில் கலந்து கொள்வதை போட்டுக்கோங்க, வீட்டிலேயே இருங்க. ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம குடும்பத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தனித்திரு விழித்திரு. ஆமா, இந்த குடும்பம் என்பது இது ஒரு தேன் கூடு மாதிரி, இதுல எல்லாருமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த உறவுகளை பத்தி தான் சொல்ல வராரு. உறவுகள் ஒரு தொடர்கதை. உறவுகள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் பொழுது, எல்லா உறவுகளும் உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதுல சில உறவுகள் இருக்கு, அது உறவுகளில வந்த உறவும் இருப்பாங்க, நட்பில் வந்த சில உறவுகள் இருப்பாங்க. உறவுகள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களின் அனுசரணை ஆழமாக அங்கீகாரம் தரும் பொழுது, அவர்களின் அனுசரணை கவனிக்க, அவர்களின் அனுசரணை ஆழமாக அங்கீகாரம் தரும் பொழுது அந்த உறவு வாழ்வின் வரம். புரிந்து கொண்டவர்கள் மௌனத்தால் நிறைய பேசுவார்கள். பாட்ட போடுங்க, உடனே பேரும். ஒரு கதை என்னும்
பாடலின் பயணம் அழகாய் பறக்கும் பறவை போல் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் பறந்து களைப்படைந்து அந்த பறவை ஒரு கிளையில் வந்து அது உட்காரும்போது தன்னை ஆசுவாசப்படுத்துறதுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் பாருங்க. அந்த இந்த பாட்டை கொண்டு பாடிக்கிறீங்க. இதே நேரில் இதயம் தொடர் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் உங்களை மகிழ்விக்க தொடர்கின்றது. சடகோப நம்பியினுடைய சரித்திர புகழ்மிக்க இந்த சங்கீத பயணம் மீண்டும் தொடரும். காத்திருங்கள். கண்டிப்பாக. ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி உயர்தரமான பயிற்சி மையம். ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் ஒரு முறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள். வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி-ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், N9, மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையங்கோட்டை. செல் 7708282921. சின்னத்தம்பி திரைப்படத்தில் சிரிப்பின் அழகாய் சின்ன குழி விழ கன்னத்தில் கவிதைகளை பாடி அந்த படத்தில் சிறப்பாக நடித்து அந்த படமும் சரி பாடலும் சரி அதனுடைய கதை அம்சத்தினுடைய போக்கும் சரி 25 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த அற்புதமான ஒரு திரைப்படம். அந்த படத்தில் இடம்பெற்ற படம் இன்று எங்கெல்லாம் பூப்புனித நென்னிராட்டு விழா நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பாடலை எப்படி பழைய படங்கள்ல வந்து மணமகளே மருமகளே வா வா வாராய பாடல்களா இருக்கிறதோ அதே மாதிரி சடங்கு வீடுகளில் இந்த பாடல் வந்தாலே அந்த சடங்கு வீட்டில் அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், ஒரு நல்ல ஒரு சூழல் மனசுல சரி அங்கே அந்த காலக்குள்ளேயே இருக்கும். அப்படி ஒரு அருமையான பாடலை இளையராஜாவின் இசையில் மலர்ந்த அந்த பாடல் அரைத்த சந்தனம், சந்தனம் மணக்க சங்கீதம் கலகலக்க, சங்கதிகளை சங்கீதத்தில் குழைத்து இசையாய் தூவ சந்தன மழை மணக்க மணக்க மனசெல்லாம் மனம்தான் அரைத்த சந்தனத்தை அள்ளி பூச வருகிறார் பாடலின் மூலமாக. செம்பவள முத்துக்கள சேர்த்து வச்ச சித்திரமே, தங்கவள வைரவள போட்டிருக்கோம் முத்தினமே,
அருமையான பாடல். ஆத்தங்கரைகள் கூறும் 1000 கதைகள். ஆத்தங்கரைகள் ஒரு 1000 கதைகள். எத்தனை 100 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னோர்கள், அந்த காலத்து காதலர்கள், இப்போ வயசானவங்க இருப்பாங்க, அவங்க அப்போ குளிக்க போகும்பொழுது, வரும்பொழுது, தண்ணி எடுக்க போகும்பொழுது, துணி துவைக்கும் பொழுது, ஆத்தங்கரைக்கு சாப்பாடு கொண்டு சாப்பிடும் பொழுது, முன்னாடி செட்டாக போக பின்னாடி செட்டு இப்படி 1000 காதல் கதைகள் கடந்து செல்வது உண்டு. நதிநீர் கடலையை சென்றடைவதை போல் பல 1000 காதல் கதைகள் ஆத்தங்கரைகளில் உண்டு. ஆத்தங்கரைகள் கவரும் 1000 கதைகள், எத்தனை 1000 கால்கள் கடந்து சென்ற மணல் பரப்புகளை, கடந்து சென்ற மணல் பரப்பு பெரிய பாதங்கள் இருக்கும், அந்த தாளங்கள் கிடக்கும், அடுத்தடுத்து நடந்து அந்த பாதங்களுடைய அந்த தடங்கள்லாம் அப்படியே அதுலேயே இருக்கும். மணல் அப்படி குழம்பான தடங்கள் பதித்து சென்ற அந்த சுவடுகள் நினைவலைகள் இருக்கும். காதல் களவு இருட்டிற்குள் இனிமையான சந்திப்பு. காதல் களவு கடுமையான இருட்டிற்குள் இனிமையான சந்திப்பு. அந்த சந்திப்பு இருக்குல்ல, ஆமா, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்ப சீக்கிரமா பேசுவாங்க, சீக்கிரமா கடந்து செல்வாங்க, அந்த தருணத்துக்கு காத்திருப்பாங்க. ஆத்து மேட்டுல மொத்தம் ஒண்ணு கொடுத்த ஒரு பாட்டு வருங்க. ஆமா, இருக்கட்டும். தண்ணீர் எடுக்க வருவது போல் தன் துணையை தேடும் வறண்ட இதயங்கள். தண்ணீர் எடுக்க வருவது போல் தன் துணையை தேடும் வறண்ட இதயங்கள் ஈரத்துடன் சந்தித்துக் கொண்டன ஆத்தங்கரை. போடுறீங்களா பாட்டையா? உடனே பேர் வாசிச்சிருங்க. ஜம்முன்னு இருக்கா? அருமையான தகுதி. ஜம்முன்னு போடுங்க.
ஆத்தங்கரைகள் கூறுகின்ற அற்புத கதைகள் ஆயிரம் கடந்து சென்று விட்டன. ஆயிரம் கடந்து சென்று இன்னும் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஆத்தங்கரையின் சூழல் மாறலாம், ஆறு தன் உயிரோட்டத்தை என்று மாற்றுவதே இல்லை என்று கூறி அடுத்த பாட்டு என்னோட ராசி நல்ல ராசி அப்படிங்கிற பாடல் நீங்க பாட போறீங்க. இது ஒரு அருமையான பாடல், பாசிட்டிவான ஒரு கருத்தை ஆழமாக பதிய வைத்து இசையோடு கூடிய ஒரு இனிய பாடல். முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிப்பதில் தோற்கவே கூடாது. இது இப்படி இருக்கிறவனுக்கு எப்போதுமே நல்ல ராசி தான். முயற்சிகள் தோற்கலாம், ஆனா நான் எடுக்கிற முயற்சியில் நான் தோற்கவே மாட்டேன். முயற்சி எடுப்பதில் நான் தோற்கவே மாட்டேன். வெற்றிக்குத்தான் இலக்குகள் உண்டு, வெற்றிக்குத்தான் முடிவுகள் உண்டு. ஆனால் முயற்சி எடுப்பதில் அதுக்கு முடிவே கிடையாது. முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். நம்ம போற பயணத்துல நிறைய வரதான் செய்யும், போய்கிட்டே இருக்கணும். ஆமா, இப்ப எறும்பு போகுது, முன்னாடி வந்து ஒரு பெரிய தடை கிடக்கு, பாறை கிடக்குன்னா ஏறிட்டு போயிட்டே அந்த பாறை அது தகர்த்துட்டு தான் போக நிக்காது, தவிர்த்துட்டு போயிடும். நம்ம தான் நிர்ணயிக்கணும். எப்படி குறுக்க பாறை நிக்குது, எறும்பு போகுது, தகர்த்துட்டு தான் போகணும், அது நிக்காது, தவிர்த்துட்டு போயிடும். எப்படி பெரிய பாறையே தேவையில்லாம எதுவும் நின்னாலுமே நம்ம தவிர்த்துட்டு போயிடலாம். இருக்கா? ஆமா, எத்தனை இருந்தாலும் சரி. அதே மாதிரி அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். உற்சாகமாக இருப்பவர்களுக்கு உறுதுணையாக அந்த வெற்றிகள் விரல் வந்து பிடித்து நிறுத்தம் எப்பொழுதுமே உங்க ராசி நல்ல ராசி. அசத்திருக்கு பாப்போம். உடனே போயிடும். அடிங்க மேஷ ராசி பரண நட்சத்திரம். அடிங்க. ஆமா, அடிச்சிருங்க ஜம்பன் அடிங்க. Hey, you tell me so.
ராசி அத்த மகராசி அது ஒரு முழுக்க பேசி கொட்டு மேளம் கொட்டு ராசி என்னோட ராசி ராசி எப்போதும் பெரியவங்க ராசி என்னோட ராசி ராசி எப்போதும் பெரியவங்க அருமையா நேர்களே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் M101 டி சுவாமி சன்னதி திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி உயர்தரமான பயிற்சி மையம். ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் ஒரு முறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள். வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் எண் 9, மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையங்கோட்டை. செல் 7708282921. நேர்களை இதயம் தொடும் இன்னிசை நிகழ்ச்சி 43வது எபிசோடு உங்களை மகிழ்வித்து ஓராண்டை நிறைவு செய்வதற்காக சில பல வாரங்களே இருக்கின்றன என்று சொல்லி நிகழ்ச்சி நிறைவு பாடலாக அம்மன் கோவில் கிழக்காலே. எல்லா ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் எல்கையில ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அந்த ஊரை காக்கின்ற காளி அவள், தாய் அவள், தர்ம தேவதை அவள். மாறி என்று அவளை வைத்தார்கள். மழையினுடைய சுரூபமாக மறு வடிவமாக அவளை வாழ்த்தினார்கள். அம்மன் கோவில் அப்படி என்றாலே 1000 கதைகள் இருக்கும். அங்கே பல 1000 தலைக்கட்டுகள் வந்து போயிருப்பார்கள். வரி பிடித்திருப்பார்கள், வடம் பிடித்திருப்பார்கள், தேர் இழுத்திருப்பார்கள். எத்தனை மாலையில் வந்து சென்றிருக்கும், எத்தனை தேங்காய் பழங்கள் அந்த ஆலயத்தில் வழிபாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆலயம் நின்று கொண்டே இருக்கும், தலைமுறைகளை தாங்கி பிடிப்பதற்காக. அப்படி வந்த அந்த தலைப்பில் வந்த படத்தில் அருமையான பாடல்கள் இளையராஜாவுடைய இசையில் நிறைவு பாடலாக பாடியிருக்கார். அந்த பாடலை சடகோபநம்பி அவர்கள் நிறைவு பாடலாக இதோ தருகிறார். தந்தர 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 தந்தர
காந்திநகர் சந்தனமாரி அம்மன் துணை, 30 முக்கோடி துணை, தேவர்கள் துணை, அதே போல நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் 30 முக்கோடி தேவர்கள் ஆசியோடு வணங்குகிறேன். இந்த இடத்துல இசைக்கு முத்தியான எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. அழகான மனைவி, அன்பான பண்பான கற்பொழுக்க மிக்க மனைவி எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, உன் இருவிழியோ ஒரு கனவை மறப்பதில்லை. அதனால மறுக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு மாபெரும் மனிதர் இசைக்கு முத்தையா. இசை உங்களோடு இணைந்த இசை பயணம் இறைவன் நன்றி அண்ணா. ஒரு வாய்ப்பு. அண்ணாமலை எத்தனையோ கஷ்டங்கள் கடந்து வந்த பாதை கடந்த இந்த ஒரு வருஷத்துல 52 எபிசோட நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். 43வது எபிசோடு. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம். எத்தனையோ தடைகள் இருந்தாலும் 43 எபிசோடுகளை மக்களுக்கு நிகழ்த்தி மகிழ்விப்பதற்கு கிடைத்த வாய்ப்பு மீடியாவில் மிகப்பெரிய பாக்கியம் என்று கூறி, சின்ன குழந்தைக்கு பண்டம் வாங்கி கொடுத்தா அது விரும்பின பண்டத்தை டப்பால போட்டு வச்சு தெருவில் திண்ணையில் உட்காந்துருக்கும். கிராமத்தில் அந்த தெருவே அது கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி உட்காந்துருக்குமா? அப்படி அந்த பண்டம் கையில் ஒரு வார்த்தை பேசி முடிச்சிருவோம். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்பதான் யாருக்கும் தோணாத விஷயம். கொரோனான்னு நீ பீதி அடையாத, பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுக்கோ. எல்லாருமே வீட்டில் உட்காந்து அண்ணன் சொன்னாங்க, இசைக்கு பற்றி அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டில் இருந்து தவம் பண்ணுங்க, சரியாயிரும் விட்டு போயிட்டுன்னு வேண்டுங்க. ஒரே வாரம் 10 நாள்ல இந்த உலகத்தை விட்டு இந்த கொரோனா போயிடும். மிளகு இருக்குல்ல, மிளகு அதை காப்பில போட்டு பொடி போட்டு குடிங்க. சுட தண்ணி குடிங்க, சுக்கொண்ணி குடிங்க, ஆவி பிடிங்க. ஆமா, சுத்தமா கொஞ்சம் இருந்துக்கோங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஒன்றுமே செய்யாது. இறைவன் நமக்கு கொடுத்த நம்மளுடைய கடமை நிறைவேற்றுகின்ற வரை ஈஸியா எடுக்க மாட்டாங்க, நம்ம போக முடியாது. நம்ம இம்யூனிட்டி ஏற்றிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறரை வாழ்த்துங்க, எல்லாரும் நல்லா நினைங்க, கொரோனா ஒன்றுமே செய்யாது அப்படின்னு இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக இந்த வாரத்தில் நிகழ்த்தி காட்டிய அன்பு சகோதரர் சடகோ நம்பிக்கும், தாளவாத்திய கலைஞர் ராகவன் அவர்களுக்கும், கீபோர்டு தம்பி தங்கராஜேஷ் அவர்களுக்கும், அன்பு எங்களுடைய நிகழ்ச்சியை வழங்குகின்ற நிகழ்ச்சி உபயதாரர்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் என்று கூறி, நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். எல்லோருடைய இல்லத்திலும் அன்பு, அரண், மகிழ்ச்சி, உற்சாகம், ஆரோக்கியம், செல்வம், கல்வி, ஆரோக்கியம் அனைத்தும் பொங்கட்டும் என்று கூறி, இனிய இரவு வணக்கம் கூறி, மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை இரவு 7 மணி முதல் 8 மணி வரை உங்களிடமிருந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் வானொலி அறிவிப்பாளர் இசைக்கு முத்தையா. வணக்கம் நேயர்களே. வணக்கம். ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. சாதனையாளர்களின் சங்கமம், ரேடியன்ட் IAS அகாடமி, உயர்தரமான பயிற்சி மையம், ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330, 9489511440.
சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், எண் 9, மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையங்கோட்டை. செல் 7708282921.